வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி பேரூராட்சியில் மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக டி. பாஸ்கர் பதவியேற்றுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி ஆரணி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இப்பேரூராட்சி மன்றத்தின் தலைவராக எம். ராஜேஸ்வரி, துணைத் தலைவராக வழக்கறிஞர் கே. சுகுமார், நியமனக்குழு உறுப்பினராக டி. கண்ணதாசன் உள்ளிட்ட 15 பேர் பதவி வகித்து வருகின்றனர். இப்பேரூராட்சியின் செயல் அலுவலராக அபுபக்கர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தமிழக அரசு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினராக நியமிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த பேரூராட்சியில் தோட்டக்கார தெருவில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளி டி. பாஸ்கர் என்பவர் நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் இன்று மதியம் பேரூராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு பேரூராட்சியின் செயல் அலுவலர் அபுபக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கே. சுகுமார், நியமனக்குழு உறுப்பினர் டி. கண்ணதாசன், ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து, பொருளாளர் கு. கரிகாலன், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ரகுமான்கான், முனுசாமி, பிரபாவதி சேஷாத்ரி, பொன்னரசி நிலவழகன், திமுக நிர்வாகிகள் பாலகுருவப்பா, நீலகண்டன், சுல்தான், சந்தோஷ் பிரபா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் பேரூராட்சியின் இளநிலை உதவியாளர் கருணாநிதி அனைவருக்கும் நன்றி கூறினார்.